ஏதன் படை கவுதி மணி கவுள் ஆதி நாராயணனே அனைத்து நீ காக்கிறாய் நீதிகள் என்று பெயர் பெற்ற யாமோ அதிகாலையில் சாண முதலிய சந்தியா வந்தன சர் கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்தில் 21 நரவர்களுடைய ஓசை வழியை தரித்து சகத்திர நாமங்களை எல்லாம் சூத்திரம் முடிந்து கொண்டு தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற அடிப்படை கிடங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை போட்டி வழங்குவது உலகத்துடைய அனைத்து ஜீவனுக்கெல்லாம் பொதுவான நியதி. அந்த நியதிக்குட்பட்டு அடியனும் சத்தியலோகம் சென்று பேச குறைகிறேன். என் தாயாகப்பட்டவள் ஆயகலைகள் 64 ஏய உணவுக்கு எடுத்து காட்டியவள் என் தாய் அனைவாடி சந்தித்து அன்னபடிய திருப்பாதம் தொட்டு ஆசி பெற்றேன். பிறகு இந்த அன்னசாரத்தில் ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் என் தந்தை பிரபதேவன். அன்னவரை ஆழத்திலே இந்த காலத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மந்தாடுகிறது வாசப்படுகின்றார் பிண்டப்படுகின்றார் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரபதேவனை தரிசித்து நல்ல ஆசி பெற்று பின் கைலாயம் சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசி பெற்று அதன் பின்னாலே பார்க்கல சென்று என் பாட்டன் அந்த ஸ்ரீமன் நாராயண தரிசித்தின் காரணம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகம் இல்லை என்பார்கள். அடிப்படையிலே அனைத்து உயிர்களுக்கும் சகல வித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டியாகப்பட்டவள் அந்த திருமகள் மகாலட்சுமி தொழுது ஆசி பெற்றேன். இப்படி அலைமகள் கலைமகள் மலைமகள் அழைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துணையை பெற்றுவிட்ட இந்த நாரத மகரிஷிக்கு ஒரு நாளைக்கு ஓர் கலகம் செய்யவில்லை என்றார். என்னுடைய சிரமாகப்பட்டது 1000 தெய்வம் இருப்பது எங்கே தேடி பார்க்க வேண்டிய அவசியமில்லை. காரணம் உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் கள்ளப்புலன் 5 காளா மணிவிளக்கு என்பார்கள். ஆக மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபுலங்கள் தான் ஆலயம் மனமே கோவில். அதைத்தான் சொல்வார்கள் மனம் அது செம்மையானால் மந்திரமும் ஜெபிக்கலாகாது. செய்வன திருந்த செய் அன்பே சிவம் என்பார்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறக்கின்றானே வள்ளுவன். அந்த வகையிலே கழகத்தை வைத்திருக்கிறோம். கால் வைத்தால் கழகம் நாள் கடந்த நன்மை. அந்த நன்மையை செய்வதற்கு நாரதன் பொறுப்பேற்றுக் கொண்ட நல்லதொரு வேளையிலே நல்லாரை காண்பது நன்று நலமிக்க நல்லூர் சொல் கேட்பது நன்று நல்லார் குணங்கள் உரைப்பது நன்று அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று என்று இன்று நல்ல உள்ளங்களை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறோம். நீண்ட அல்ல குறுகிய காலத்திலே ஒரு வருடத்திலே நமது இந்த கிழக்கு சீமையிலே ஆளு வர்க்கங்களுக்கெல்லாம் ஆதி கிராமமாகப்பட்ட எம்பெருமான் சிவனார் வீட்டிற்கக்கூடிய இந்த இளங்குடி மண்ணிலே அதிலும் குறிப்பாக பகத்சரமூர்த்தி ஐயனாருடைய இந்த எல்லையிலே முத்துமாரியம்முடைய வாசலிலே இன்று சின்ன கருப்பனுடைய மகா உற்சவ விழாவை ஆடி படைப்பு விழாவாக சீரோடும் சிறப்போரும் நடத்தி வரக்கூடிய இந்த இளங்குடி மண்ணிற்கு 3வது முறையாக இந்த வருடத்திலே வருவதற்கு வாய்ப்பினை வாரி கொடுத்த வள்ளல் பிரபுக்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் மனமகிழ்ந்து. காரணம் என் நன்றி கொண்டார்க்கு உய்வெண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கண்டான். நன்றியை மறக்க வேண்டும். அந்த நன்றி எப்பொழுது இருக்க வேண்டும் என்றால் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று இன்று கழகத்தின் வாயிலாக உலகத்துக்கு நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதற்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் கூட இளங்குடிக்கு தொடர்ந்து சிறப்பு சேர்த்து கொண்டு இருக்கும்
அண்ணன் நாரதர் கீதப்பிரியன் அவர்களுக்கு இளங்குடி ரசிகர் மன்றம் சார்பாக சாத்தப்பன் நாச்சியப்பன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். நாரதராக நடித்து கொண்டிருக்கும் அன்புக்குரிய மாமா கீதப்பிரியன் மாமா அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாக வேஷ்டி பொன்னாடை பற்றி அறிவிக்கப்படுகிறது. இளங்குடியை சேர்ந்த இளங்குடி மண்ணின் மைந்தர் சிங்கப்பூரில் இருக்காங்க. அண்ணன் சாத்தப்பன் சார்பாக அன்பு மாமா கீதப்பிரியன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். சிங்கப்பூரில் இருக்கும் சாத்தப்பன் அண்ணன் சார்பாக பூமாலை சூடி பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தி புண்ணியமான இளங்குடி வாழ் கிராம பொதுமக்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவ கண்மணிகளுக்கும் கண்ணியமிக்க ஊருடைய கௌரவத்தை காக்கும் பொருட்டு எந்த சமுதாயமாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு ஆதி தளம் இல்லாமல் அன்போடு அரவணைத்து செல்லக்கூடிய இளைஞர் பேரவை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் கண்ணியமான முறையில் வெளிநடத்தக்கூடிய உயர்ந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் நல்லதொரு நாடக நிகழ்விற்கு அற்புதமான முறைகளை ஒளிபரிக்கமைத்து எங்களை மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துக்கூடிய நமது இளங்குடி மண்ணின் மைந்தன் விகே ஆடிசர் அன்புள்ளங்களுக்கும் அதை பணிபுரியும் தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் என்னுடைய அன்பு தம்பி உயர்ந்த ஒரு படித்த பட்டதாரி அதிலே ஆசிரிய பட்டதாரி அன்பு தம்பி பிரதாப் அவர்களுக்கும் இந்த நடிகர்களை தேர்வு செய்வதிலே குறிப்பாக இருமுனை தேர்வாக மும்முனை தேர்வாக அதற்கு காரணமாக அமைந்த ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு தம்பி கூத்தலூர் மாரிமுத்து அவர்களுக்கும் இங்கே தாள சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய அன்பு மருமகன் ஜில்லா ரஞ்சித் அவர்கள் உள்ளிட்ட அனைவர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய நிகழ்வை உலகெல்லாம் ஒளிபரப்பு செய்துவதற்கு தயாராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் தேவகோட்டை மண்ணின் மைந்தன் அன்பு சேனல் சக்கரவர்த்தி அன்பு தம்பிக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய நிகழ்வை நேரடி ஒளிபரப்பாக ஒளிபரக்கூடிய ஜோதிட திலகம் நமது சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் காளியம்மன் வாசலிலே வீட்டிலிருந்து பல பேர்களுக்கு நல்வழி காட்டிய கருப்பையா அவருடைய மகன் கருப்பையா என்று சொல்லக்கூடிய இன்று சிவகங்கை மாவட்டத்துடைய தமிழக வெற்றிக்களத்துடைய சிவகங்கை ஒன்றிய மருத்துவர் அணி செயலாக விட்டக்கூடிய அன்பு மகன் அவர்களுக்கும் சித்த மருத்துவ பிரிவு அன்பு மகன் அவர்களுக்கும் மேலும் இந்த நான் வரவேண்டிய நிலையை ஒரு சின்ன விஷயத்தை நான் தெளிவுபடுத்தணும். ரொம்ப பேச விரும்பலை, இருந்தாலும் சுருங்க சொல்லி விளங்க வச்சுறேன். யார் யாருக்கு எந்தெந்த மண்ணில் அந்தந்த ஊர் உணவு, ஏன்னா உணவிலே உயிர் வாழ முடியாது, அது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். ஒரிசான் வகுத்துக்கிட்டே யாராக இருந்தாலும் எந்த வேலையும் பார்க்குறோம், கடல் கடந்து நாடு கடந்து தேசம் கடந்து அந்த ஒரிசான் வயிறுக்கு பாடுபடும் பொழுது அந்த சாப்பாடு எங்கே கிடைக்கும்ன்றது ஒவ்வொரு அரிசியிலையும் இறைவன் சிவான்னு எழுதியிருப்பானா சொல்லுவாங்க. அரியும் சிவன் ஒன்று, அறியாதவன் வாயிலை மண்ணு ஒன்று. அரிசி வாங்கணும்னா சமைக்கிறதுக்கு அரிசி வாங்கணும், அது கிடைக்கிறதுக்கு அரிசி வாங்கணும். அரி என்றால் மகாவிஷ்ணு, சிவன் என்றால் சிவபெருமான். அவங்களையும் ஒரு 2 பேர்த்தையும் கூப்பிட்டாத்தே நமக்கு கிடைக்கின்றத அரிசி வாங்கணும் அப்படின்வாங்க. அந்த அரிசியில் எழுதி வைத்து இன்றளவில் இங்கே தான் உணவளிக்க வேண்டும் என்ற உத்தமமான குணம் கண்ட. ஏன்னா இந்த தேதிக்கு 2 ஊர் ஏற்கனவே கார்த்திகை மாதம் கொடுத்த ஊர் அருப்புக்கோட்டை பக்கத்தில் தொப்புலாக்கரை, அங்கே ஒரு பிரச்சனை நாடகம் நின்று தேதி மாற்றப்பட்டு மறுபடியும் மானாமதுரை அருகாமலே முல்லைக்குளம் அப்படின்னு ஒரு ஊருக்கு தேதி மாற்றப்பட்டு 3வது முறையாக இன்று இளங்குடிக்கு சின்ன கருப்பன் வாசல்களே வருவதற்கு வாய்ப்பை வாரி கொடுத்த வள்ளல் பக்களுக்கும் தெய்வங்களுக்கெல்லாம் நன்றிதனை கூறி இந்த பூமாலை என்னுடைய அன்பு தம்பி சிலம்பரசன் அவர்கள் எனக்கென இப்போ பிரத்யேகமாக பூக்கடையிலே ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்தார். அதை அண்ணே நான் கோயிலில் இருப்பேன், நான் வர முடியாது, விழாக்குழுவிலிருந்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது போட்டார். அன்பு தம்பி சிலம்பரசன் அவர்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து இதுக்கெல்லாம் பெருமுயற்சி எடுத்த அன்பு தம்பி சாத்தப்பன் குடும்பத்தார்களுக்கும் என்னை அன்போடு வரவேற்று, ஏன்னா உணவுன்னு சொல்லி பாருங்க, அந்த உணவளிப்பதில் கூட ஒரு உத்தமமான ஒரு குணம் வேண்டும். ஒரு மனிதன் யார் வீட்டு சாப்பிட்றோமோ அவங்க எண்ணங்கள் நமக்கு வந்துடும். இதுக்கு பாரதத்தில் ராமாயணத்தில் நிறைய கருத்துக்கள்லாம் இருக்குது.
அது மாதிரி என் அன்போடு வரவணைத்து எனக்கு அமுதம் அளித்த உயர்திரு என்னுடைய அன்பு தந்தை நாச்சியப்பன் குடும்பத்தார்களுக்கும், மேலும் எனக்கு பொன்னாடை வைத்து கௌரவப்படுத்தி அன்பளிப்பு கொடுத்து எம்ஜிஆருடைய தத்துவ பாடலை பாட வேண்டும் என்று அன்பளிப்பு கொடுத்த டெய்லர் குமார் அவர்கள் உள்ளிட்ட இங்கே வாழக்கூடிய அனைத்து நண்பர்கள் எல்லாரும் பேரையும் சொல்லணும்னு விருப்பம் இருக்குது. இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அனைத்து ரசிகர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க சார்பிலை சிரம் தாழ்ந்த வணக்கங்களை கரங்கூப்பி தெரிவித்துக் கொண்டு தொடர்கிறேன் கலைப்படிய நன்றி கலந்த வணக்கம். வாழ்க வாழ்க. ஆக கால்வித்த கழகத்தை வழிநடத்துவதற்கு யார் துணை வருவார் என்பதை பார்க்கும் பொழுது கதைக்கு நாயகனாம் கண்ட திதிபாடி ஆரம்பிப்போம் கழகத்தை. ஓம் சரவணபவ. சந்தனம் நடக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் நடக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. ஆரம்பிப்பும் கழகத்தை. இருந்தாலும் இந்த கலியுகத்திலே காக்கும் தெய்வங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். மனிதனாக பிறந்து பூவெளிகளை புனித தன்மை இழந்து இன்று நாம் எல்லாம் வணங்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய சின்ன கருப்பர். இந்த சின்ன கருப்பரை கண்டாலே எல்லோருக்கும் அன்பு அருளாசி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்து விட்டாலும் காவலுக்கு அதிபதியாக இருந்து இந்த கன்னி தமிழ்நாட்டில் எவருக்கும் கட்டுப்படாத தெய்வம் என்றால் அதுதான் சின்ன கருப்பு. ஆனால் அப்படி கட்டுப்பட்டார் என்றால் யாருக்காக என்றால் ஒரே ஒரு தெய்வம், அதுதான் நமது இளங்குடி முத்துமாரியம் என்று சொல்லக்கூடிய மகமாயி உருவத்திலே. ஏன்னா உலகத்தில் எத்தனை அவதாரங்கள் இருக்கலாம். நல்லவே 4 பேர் இருந்தால் கெட்டவே 8 பேர் இருப்பார். இது உலக நியதி. அந்த காலத்திலேயே அந்த யுகங்களிலே அப்படித்தான்.
ஏன்னா 30 முக்கோடி தேவாதி தேவர்கள், 48 விஷயமார்கள், 66 கோடி பேர் அசுரர்கள். அப்போ பார்த்தீங்களா, 4 பேர் நல்லவனா, கெட்ட பேர் 8 பேருக்கு எடுத்துக்காட்டு. இருந்தாலும் அப்படி இருந்தவன் தான் மயூர் என்று சொல்லக்கூடிய அரக்கன். அந்த மயூர அரக்கனாகப்பட்டவன் மாபெரும் தெய்வத்தினுடைய சிவனை நோக்கி வரம் இருக்கிறான். அந்த சிவனை நோக்கி வரம் இருந்து கேட்டுப்பட்டான் ஒரு வரம். அந்த வரம் எப்படி என்றால், அந்த வரத்தை நினைச்சு பார்த்தாலே நமக்கெல்லாம் ரொம்ப ஒரு வித்தியாசமும் விகாரமாகவும் இருக்கும். பிறப்பு என்பது ஒன்று இருந்தால் அது இறப்பு என்பது ஒரு நிச்சயம். ஆனால் அந்த பிறப்பு எப்படி வேண்டும், எதற்காக, ஏன் அப்படின்ட்டு இவன் தியானத்தின் மூலமாக தவத்தின் மூலமாக வரம் இருந்து ஈசனை நோக்கி கேட்குறான். அப்போ அந்த ஈசன்கிட்ட கேட்கக்கூடிய, அப்பா மயூரா, இவ்வளோ கடுமையாக நீ தவம் பண்ணி என்னை வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டியே, உனக்கு அப்படி என்னதான் வர வேண்டும்? எனக்கு சாவே வரக்கூடாது. சாவு வராமல் உலகத்தில் யார் இருக்க முடியாதியா? பிறப்புன்னு சிறப்புன்னு ஒன்று இருக்குப்பா, வரத்தை மாற்றிக்கலு அப்படின்னா ஒரு பெண்மணி, அந்த பெண்ணாகப்பட்டவள் மூலமாகத்தான் எனக்கு அழிவு வேண்டும். ஏன்னா ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்தால் எந்த பிள்ளையும் ஒரு தாய் அழிக்க மாட்டான். பிறந்த அக்கா தங்கச்சி கூட பிறந்த தம்பியே கெட்டுப்போன்னு நினைக்க மாட்டான். ஒரு மனைவிக்கு பூவும் பொட்டும் நிரந்தரமாக இருக்கணும்னு அவன் நினைப்பா. அப்போ பெண்ணாகப்பட்டவள் மூலமாக நம்மளுக்கு அழிவு வராது அப்படின்னு கேட்டுக்கிட்டான். அப்போ வாங்கின வரத்தின் மூலமாக எல்லாத்தையும் ஆட்டி வச்சு கூத்து பார்க்குறான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த தேவர்களும் முனிவர்களும் ஓடி போய் சிவன்கிட்ட கை போனாங்க. ஆனால் சிவன் தியானத்தில் இருக்காரு. பக்கத்தில் ஆத்தா பராசக்தி இருந்தா. அம்மாட்ட கேட்குறாங்க, ஏமா உன் புருஷன் கொடுக்க வேண்டாம் அந்த குடத்தில் விளத்தெல்லாம் கொடுத்துப்புட்டு இந்த அரக்க பேரெல்லாம் போட்டு ஆட்டி படைச்சு கூத்து பார்க்குறாங்களே, இவங்களை அழிக்கிறதுக்கு என்னதான் வழி? சரி போங்க, உங்கள் கோரிக்கையை நான் சொல்கிறேன். கேட்டார். கேட்ட உடனே சிவன் சொன்னார், நீ பூவுலகத்திலே மகமாயியாக அவதாரம் எடுத்து வா. அந்த அவதாரம் எடுக்கும் பொழுது நீ அழிப்பதற்கு காரணமாக இருந்து விட்டால் உன்னை பாதுகாப்பதற்கு ஒருத்தர் வேண்டுமே என்று தன்னுடைய ஆத்மசக்தியின் மூலமாக 2 அப்பொழுதுதான் இங்கே ஒரு சின்ன ஒரு முக்கியமான புள்ளி வைக்கணும். அப்பொழுது பூலோகத்திலே நமது வைகை நதி தென்கரையிலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் நீண்ட காலமாக குழந்தை வரம் கேட்டு காத்து கொண்டிருக்கிறாள். அந்த குழந்தை வரம் எப்படின்னா, அவளுக்கு தெய்வத்துடைய அனுக்கிரகத்தினாலே சிவனுடைய அனுக்கிரகத்தினாலே 2 குழந்தைகள் பிறக்கிறது. அந்த 2ம் இரட்டை குழந்தைகளாக அந்த கேட்டான் பார்த்தீங்களா, ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் நிறைஞ்ச அமாவாசை அன்று பிறக்கக்கூடிய இரட்டை குழந்தைகளால் தான் எனக்கு அழிவு. பொதுவாக குழந்தை என்பது ஒரு ஜீவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது பொது நியதி. அதில் குறிப்பிட்ட நாளிலேயே அமாவாசை இருட்டில் பிறக்கக்கூடிய குழந்தையினால் அப்படி பிறந்தவர்கள் தான் இந்த உலகத்தை சிவனுடைய படைப்பாக பிறந்தவர் தான் பெரிய கருப்பு சின்ன கருப்பு என்று சொல்லக்கூடிய மாபெரும் தெய்வம். அப்போ இந்த மகமாயி, அப்போ நீங்கள் வந்துட்டீங்க, மகமாயி எப்படி வருவா? அப்போ தானே அவள் தானே அழிக்கணுன்றது நியதி. அப்போ இந்த மகமாயியை காக்கணும் இல்லையா? 1000 வீட்டுக்கு பிள்ளை பெண்தானே. அப்போ பெண்ணை காப்பாற்றுக்கு ஒரு ஆண் துணை வேணும் இல்லையா? அப்போ தான் உனக்கு பிள்ளைகளாக இருந்து காவல் தெய்வமாக இந்த பெரிய கற்பனும் சின்ன கற்பு கூட வருவார் சொல்ல வரும்பொழுது அந்த மயூர் அரக்கன் ஆத்தா மகமாயி மீது போர் தொடுக்க அந்த போரை தடுத்து அந்த மயூர் அரக்கனை கொண்டவர்கள் தான் அது ஆசி வழங்குவதில் மூத்தவனாகப்பட்டவன் பெரிய கற்பனாகும். அவனை அழித்து காட்டியவன் தான் சின்ன கற்பனாகும். அந்த சின்ன கற்பவன் அவனை அழித்து விட்ட கோபமே தாங்கலை, அவனை கட்டுப்படுத்தவே முடியலை. சரி, கட்டுப்படுத்த முடியாதவன் எதனால் கட்டுப்படுத்தலாம்? இப்போ படம் கண்டிருக்கேன், ஒருத்தைய கட்டுவான ஒன்று இழுத்துவிட்டா அவனை இழுத்து பிடிச்சி கட்டுறா அப்படின்றோம் இல்லையா? அது மாதிரி சின்ன கற்பனை கட்டு வைத்தார், சங்கிலி வைத்து. அதனால் தான் பூவுலகிலே அவனுக்கு சங்கிலி கற்பனை ஒரு பட்ட பேரும் உண்டு. இப்பேற்பட்ட கற்பனுடைய வரலாறை நாம் கூறுவது நன்மை என கருதி எம்பெருமான் சின்ன கற்பன் புகழை பாடி நல்வழியோடு கழகத்தை ஆரம்பிக்கிறேன். ஓம் நமோ நாராயண. ஆமாம், அந்த சாத்தப்பன் அவர்கள் நண்பர் சிலம்பரசன் அவர்கள் தாய் பாடல் ஒன்று தந்தை பாடல் ஒன்று கண்டிப்பாக பாட சொல்லி, தாய் பாடல் ஒன்று தந்தை பாடல், தாய் ஒன்று தந்தை ஒன்று, சரி பாடு. 250 250 250 2 பாடலுக்கும். ஓ அப்படியா? நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பு அப்பா பழனியப்ப செட்டியார் அவருடைய மகன் ஆச்சு நாச்சிப்ப செட்டியார் அப்பா அவர்கள் சார்பாக அன்பு அண்ணன் அன்பு மாமா கீதப்பிரியன் மாமா அவர்களுக்கு 50 அன்பளித்துள்ளார்கள். அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளங்கள் எல்லாம் ஈன்ற பொழுதி பிரதிவக்கும் தன்மகனை சான்றோடு என கேட்ட தாய் முந்தி தவம் கிடந்து 300 நாள் கர்ப்பத்தை சுமந்தவள் பெற்ற அன்னை அவளன்றி ஒரு அணுவு மசையாது என்று தாயின் பெருமையை தந்தை பெருமையை பாட வேண்டும் என்று அன்பு கட்டளை அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த
இளம்பரசு அன்னுடைய பூசாரி, அதில் சின்னக்கருப்பு கோயில் பூசாரி, அன்பு சகோதரர் சிலம்பரசர் குடும்பத்தார்களுக்கு இதயமிருந்த வாழ்த்துக்கள். மேலும் நாடகத்தின் அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியை திகழ்ந்த மாநகரி லே பழனியப்ப செட்டியாருடைய மைந்தன், இன்றைய புதுவிதமான நாடக அமைப்பாளர் அன்பு சகோதரர் நாச்சியப்பன் உள்ளிட்ட அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் பல 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 என்று. ஆக மொத்தத்திலே கடமை செய்வதற்கு இந்த கருப்பன் துணை வர வேண்டும் என்பது எங்கே கச்சை விருது கட்டி கருப்பனை இழைத்து கழகத்தை தேடுவோம். ஹலோ அப்படியே வச்சுக்க. கச்சனல்ல வரிஞ்சு கட்டி கரும்பு கொஞ்சம் மேலே கட்டி பச்சைநெல்ல வரைஞ்சு கட்டி அந்த தீவும் கல்லும் கூட்டி கச்சனல்ல வரிஞ்சு கட்டி கரும்பு கொஞ்சம் மேலே கட்டி கட்டி கரஞ்சா காலையை போல் கட்டி கரஞ்சா காலையை போல் சின்ன கருப்பு வாராருங்க எங்க சின்ன கருப்பு தங்க குதிரையில் ஏறி வரும் வேகத்தை பாரு பணங்கினா வர கொடுத்து அருள்வாரு. சின்ன கருப்பு குதிரையில எரிவாராக கட்டப்பாரு எங்களுக்கு நல்லதொரு வரம் கொடுப்பாரு. சிவனாரின் செல்ல பிள்ளை சின்ன கருப்பன் என்ற பிள்ளை, சிவனாரின் செல்ல பிள்ளை சின்ன கருப்பன் நல்ல பிள்ளை, நல்ல வழியை காட்டிடுவான் நல்ல வழிதான் காட்டிடுவான் நம்பிக்கையின் தெய்வமென எங்க கலப்பதோ எங்க குதிரையில எரிவாராக கட்டப்பாரு எங்களுக்கு நல்லதொரு வரம் கொடுப்பாரு. வெள்ளி நல்ல பிடி அருவா வீரமுள்ள வீட்டருவா குடியருவா இரமுள்ள வீச்சருவா வெள்ளி 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 நல்ல பிடி அருவா வீரமுள்ள வீட்டருவா வேலிகோட என்று சொல்லி வேலிகோட என்று சொல்லி ரதவன் தான் கொடுப்பார். எங்க கருப்பரவு எந்த குதிரையில எரிவாராக கட்டப்பாரு எங்களுக்கு நல்லதொரு வரம் கொடுப்பாரு. ஆடாத பெய்யும் கூட ஆடி வந்து செய்தி சொல்லு, ஆடாதே பேயும் கூட ஆடி வந்து தேடி சொல்லு. ஆடாத பெய்யும் கூட ஆடி வந்து செய்தி சொல்லு, ஓடி போறேன் என்று சொல்லி ஓடி போறேன் என்று சொல்லி ஓட்டமும் தான் எடுக்கும் எங்க கருப்பு சபை எரிவாராக கட்டப்பாரு எங்களுக்கு நல்லதொரு வரம் கொடுப்பாரு. தெற்கு 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 நல்ல ஜீமையிலே இளங்கூடி கிராமத்திலே தெற்கு நல்ல ஜீமையிலே இளங்கூடி கிராமத்திலே எல்லையிலே கருப்பசாமி எல்லையிலே கருப்பசாமி எண்ணி வந்த வரம் கொடுப்பான் எங்க கருப்பசாமி தங்க குதிரையில் எரிவாராக கட்டப்பாரு எங்களுக்கு நல்லதொரு வரம் கொடுப்பாரு. கோண கொண்ட போட்டவரா கோபமுள்ள கருப்பனவன் கோண 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 கொண்ட போட்டவரா கோபமுள்ள கருப்பவன் பாவங்களை தீர்த்திடுவான் பாவங்களை தீர்த்திடுவான் பக்க துணையும் தான் இருப்பான் எங்க கருப்பு சபை தங்க குதிரையில எரிவாராக கட்டப்பாரு அவர் எங்களுக்கு நல்லதொரு வரம் கொடுப்பாரு. ஐயனாறு பகச்சால ஐயனாறு வாசலிலே பக்குவமா தான் இருக்கும் பகச்சால ஐயனாறு வாசல் பக்க துணையில் தான் இருப்பான் முத்துமாரி வாமையிலே முத்துமாரி ஆசையிலே முன்னெடுத்து தான் வருவான் எங்க கருப்ப சபை தங்க குதிரையில் எரிவரு வேகத்தை பாரு வணங்கி வர கொடுத்து வருவாரு எங்க கருப்ப சபை தங்க குதிரையில் எரிவரு வேகத்தை பாரு வணங்கி வர கொடுத்து வருவாரு. நன்றியா நன்றியா.
கருப்பன் அவன் கதைபாடோடு அந்த பாடலாக சின்ன கருப்பனை வணங்கி சீரிய முறையிலே எனது கழகத்தை வழிநடத்த வேண்டும் என்றால் அதற்கு நம்பிக்கை பிறந்து விட்டது. சொல்வார்களே, யானைக்கு பலம் தும்பிக்கையிலே, மனிதனுக்கு பலம் நம்பிக்கையிலே என்று. அந்த நம்பிக்கையை வீணாக்காமல் நல்லதொரு காரியத்தை செய்வதற்கு நானும் உறுதி வந்து விட்டேன். இருப்பினும் முதலிலே ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் சொல்வார்கள், மன்னன் எவளியோ மக்கள் அவளி, கோன் எவளியோ குடிவடையும் அவளி என்பார்கள். அப்பேற்பட்ட நிலையிலே இந்த தென்னகத்து மக்களை வாழ்த்தி வணங்கி உலக மக்கள் உள்ளத்திலே ஒரு இதய கனியாக இடம் பிடிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையின் காரணமாக இருந்தாலும் அறிந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று நாடக உலகத்துடைய நகைச்சுவை சக்கரவர்த்தியாக கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வழிகாட்டியாக இன்றைய பபுன் என்று சொல்லக்கூடிய இந்த கோமாளி வேசமுடைய நகைச்சுவை நடிகர்களுக்கெல்லாம் ஆதி வழியாக திகழ்ந்தவர் தான் எங்களது மதுரை திண்டுக்கல் அங்குலா சாஸ்தான விகடகவி NK ரவிகாந்த் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தின் சார்பாக அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். குமாரனே, ஆமா ஆமா அப்பா ஜோதிடர் மடப்புற விளக்கிலே இருந்த எங்களுடைய அன்பு அப்பா தந்தை கருப்பை அவர்களுக்கு அவர் ஆசிரியராக திகழ்ந்தவர். நன்றி. நன்றி கலந்த வணக்கம். கொரட்டியைச் சேர்ந்த ஐசி அவரி குமார் அண்ணன் அவர்கள் இங்கே நாரநாடிக்கும் அனுபவமாக கீதப்பிரன் அவர்களுக்கு எம்ஜிஆர் பாடல் பாட சொல்லி 120 அன்பளித்துள்ளார்கள். இதோ வந்து விட்டேன், கிட்டத்தட்ட எல்லை தொட்டாச்சு நினைக்கிறேன். இதோ எதிர்பார்த்த பாடல் அன்பளிப்பு குறித்த உள்ளத்திற்கு நன்றி. தில்லகமாமின் திருநாட்டி மேவியதோர் கல்நடத்து குடகுமலை கனிவகிட்டில் கருவாகி தலை காவிரியில் தாயிரிடம் உருவாகி ஏர் வீழ்ச்சி காணாதிருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எழுபேரில் நீண்ட வரலாறு பள்ளும் பாடி ஒரு வளர்தென்று தாளாட்டு கண்ணமாடி அணை கடந்து ஆறு தாண்டும் காவிரி பேர் வென்று அகண்ட காவிரியாய் பின்னடு கரிகாலன் பேர்வாலும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணுமிடமெல்லாம் தாவி பெருகி வந்து எல் தங்கை வரலாற்றை தாயாகி காப்பவளா கடி கருணை காவிரி செல்லுமிடமெல்லாம் சீர்நிறுத்தி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளை எழுநாளும் பேச வந்த கண்மணியே வல்லரே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி இளங்குடி மக்கள் எல்லாம் என் உள்ளத்தில் என்றும் இதயக்கணி நீங்க நல்லா இருக்கோம் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறு நல்லா இருக்கோம் வாழ்வு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறு என்றும் நல்லவங்க எல்லோரும் எங்க முன்னாலே நல்லவங்க எல்லோரும் நம்ம முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கோம் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறு உழைக்கும் தோழர்களே
வேண்டும். நீங்கள் நல்லாயிரு போல் நானும் உள்ளீரே, இந்த நாட்டு உள்ள ஏழையடி வாழும் உள்ளீரே. நன்றியா, நன்றிங்கய்யா. நாடு முன்னேறணும், நாட்டு மக்களும் நலம் பெற வேண்டும் என்பது நாரதனுடைய கூற்றல்ல, என்னுடைய எதிர்பார்ப்பு தான். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு இந்த உலகம் உய்வு வர வேண்டுமென்றால் உண்மையிலேயே நல்லவர்கள் வாழக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சொன்னாரே, இந்த உலகத்தில் எத்தனை விதமான கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் கருத்துக்களையும் செய்வதற்கு முதல் பொறுமை அவசியம். அந்த பொறுமை இருக்கணும். அதை காட்டிலும் நட்பு ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு நட்பு என்ற ஒரு அந்த அன்புக்கு கட்டுப்பட்ட நட்பு இருந்தாத்தேன். உங்களுக்கு எனக்கு நட்பு இருக்குன்னா பரவாயில்ல தம்பி, என்ன மாதிரி வித்து ரொம்ப நீண்ட கால நட்பு இல்லையா? ஆமாம். ஏன்னா பாருங்களேன், மனுஷனுக்கு மனுஷன் 6 அறிவு நட்பை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஆனால் நண்டுக்கு எத்தனை அறிவு? ஊர்வன 3 அறிவு, நம்மில் பாதி. அதை காட்டில் இந்த நீர்நிலை இருக்குது தெரியுமா, தண்ணிக்கு ஓரறிவு தான். அது மரம் செடி கொடியை சேர்ந்தது. ஏன்னா பூமி நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கு வானின்றி அமையாது உலகுனா. கடலில் ஒரு கடற்கரையில் ஒரு நண்டு ஊறிட்டே போயிருந்திருக்கு. இப்படி ஊறி போன இந்த காலடி தடம் இருக்கு இல்லையா, இப்படி திரும்பி பார்த்த உடனே இந்த காலடி தடத்தை கண்டு இதுக்கு கொஞ்சம் ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆஹா, நம்மளுடைய காலடி தடம் இந்த மணற்பாங்கான இடத்துல எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கு. அதில் கொஞ்சம் கர்வம் கூட. என்ன பெரிய இந்த அண்ணன் நடைலாம் சொல்கிறாங்க, நம்ம நடையை காட்டிடுமா அப்படின்னு இதற்கு ஒரு ஆனவம். ஆனால் இருந்தாலும் இந்த கடல் அலை இருக்கு இல்லையா, அங்கே வாழ்வதனால அதோட தொடர்பில் ரொம்ப நட்பாக இணக்கமாக இருந்திருக்காங்க அலையோட. இது இப்படி நடந்து பார்த்து அழகை ரசிச்சுட்டு போயிட்டே இருந்துச்சு இல்லையா. திடீர்னு இந்த கடல் அலை வந்துச்சு பாருங்க. இந்த கடல் அலை காலடி தடத்தை அடிச்சு பிடிச்சு. இந்த நண்டு பார்த்துச்சு, என்னடா இவனை போய் நம்ம நண்பனா நினச்சிக்கிட்டு இருக்கான், இவன் நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்கலையா, இல்லை நம்ம அழகை பிடிக்கலையா, இல்லை நம்ம காலடி தடத்தை பிடிக்கலையா, இவன் அழிச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு கொஞ்சம் மனம் வருத்தம். சரி, யதார்த்தமாக தெரியாமல் நடந்திருக்கு விடு அப்படின்னு. மறுநாள் இதே மாதிரி இப்படி தொடர்ந்து 2-3 நாள் பார்த்துச்சு. இது கோபம் தாங்க முடியல, நேரடியாகவும் கேட்க முடியல. நண்பன்கிட்ட போய் முகம் கொடுத்து பேசலாமே தவிர முகத்தை தொலைச்சி வச்சு பேச முடியுமா? கூடாதுல்ல. அப்போ நண்பனை பார்த்து கேட்க முடியாமல் அடுத்ததாக ஒரு 2 ஊறி வந்துச்சுல. அப்போத்தே இதுக்கு இடம் வாய்ப்பு கிடைச்சிருச்சு. நம்ம காலடி தளத்தை இந்த ஆளை அழிக்குதா, இல்லை அடுத்து ஒரு 2 வருது, இதை ஓரமாண்டு பாப்பா அழிக்குதா அப்படின்னு ஓரமாக அந்த வலிக்கு 2 இப்படி பார்க்க. இந்த அடுத்த 2 வந்துச்சு இல்லையா, அது அப்படியே போயிட்டு இருந்துச்சா, அலை வரவே இல்லை, காலடி தடத்தை அழிக்கவே இல்லை. உண்மையிலேயே கோபம் வந்துருச்சு. இவெல்லாம் ஒரு நண்பனாடா, உண்மையிலேயே நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்காம, நம்மளுடைய பெருமை பிடிக்காம நம்மளை அழிக்கிறதுக்குனே இருக்கிறேன், என்னடா இவெல்லாம் ஒரு நண்பன், என்னடா இதெல்லாம் ஒரு நட்பு அப்படின்னு மன வருத்தப்பட்டிருக்கும் பொழுது அந்த நேரம் பார்த்து ஒரு நிறைய இப்படி வேகமாக வந்தாங்க. நாக்க தொகை போட்டுக்கிட்டு வந்தாங்கல்ல. இந்த காலடி தடம் கிடந்துச்சுல, இந்த காலடி தடத்தவே கண்டுபிடிச்சி அந்த நண்டு வலை இருக்குல்ல, அங்கே போய் அந்த நண்டை பிடிச்சி வடக்கு பிடிச்சி கொண்டு பிடிச்சி நண்டை இவங்க ஓரமாக வந்து பார்த்தாங்கல்ல. அப்போத்தான் நினச்சிச்சான், நம்ம காலடி தடத்தை நம்ம நண்பை அழிச்சிட்டான்னு நம்ம மேலே வருத்தப்பட்டோம். இப்போ காலடி தடத்தை அவன் அழிக்காமல் இருந்தால் நம்மளும் நாய் நறுக்கி நம்ம இரையாகிருப்போம். பரவாயில்லையே, எந்த சூழ்நிலையிலேயே நம்ம நண்பன் நம்மளை விட்டு கொடுக்காம நம்மளை காப்பாற்றிட்டேன். இதெல்லவோ நட்பு. அதைத்தான் சொன்னேன், முக நகை நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநகை நட்பதை நட்பு. முகத்தை பார்த்து நம்ம நட்புன்னு நினச்சிடக்கூடாது, மனதில் இன்றளவு நினைச்சிருக்கணும். இதுக்கு பேர் தான் நட்பு அப்படின்னு இந்த நண்டு அன்னைக்கு நினச்சிச்சான். நண்பனை கூட இழந்து விடலாம், ஆனால் நட்பை இழக்கக்கூடாது. ஏன்னா சில நேரங்களிலே நண்பன் நம்மளுக்கு உதவி செய்யாமல் போயிடலாம், நண்பனுக்கு நாம் உதவி செய்யாமல் போயிடலாம். அதனால் கோபத்தில் இருக்கலாம், சில நாட்கள் பிரிஞ்சிருக்கலாம் நண்பு. ஆனால் அந்த நண்பனை நினைத்து நாம் ஏங்குகிறமே நட்பு, அது மட்டும் பிரியவே பிரியாது. அதே நட்புக்கு இலக்கணம். அப்பேற்பட்ட ஏன்னா என்ன சொல்லலாம், பாரதத்தில் வாழ்ந்தார்கள் கர்ணன், துரியோதனன், அதெல்லாம் கதை சார்ந்த விஷயமாக. நடப்பில் இதுதோ அது அப்படின்னு பார்க்கும்பொழுது இது சரியான விஷயமாக இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய தூக்கத்தை கழித்து பார்க்க வேண்டும் என்றால், உண்மையானவர்கள் சந்திக்கக்கூடிய இடம் என்றால் உலகத்தின் தூக்கத்தை கழித்து பார்ப்போமே. உலகத்தின் தூக்கம் களையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ, ஒரு நாள் பொழுதும்
புலராது நன்றி நன்றி நன்றி. இயற்கையோடு எய்து வாழ்வோம் என்ற நம்பிக்கை ஒரு பக்கம் மறந்திருந்தாலும் நான் வந்த மாத்திரத்திலே தாயின் பதவியை பாட வேண்டும் அன்பு கட்டளை அந்த உணர்வு எனக்கும் இருக்கிறது என்பதைத்தான் எண்ணி பார்க்க வேண்டும். ஆமாம், அந்த பாடலை பாராட்டி பிள்ளார்பட்டியைச் சேர்ந்த அன்பு அப்பா நாடக அமைப்பாளர் சோமாசாரியப்பா அவர்கள் 100 அன்பு பதில்வார்கள். அன்பு அப்பா குன்றக்குடியை சேர்ந்த அன்பு அப்பா மிலிட்ரி மாவட்ட சார்பாக ஆர்மி 100 ரூபாய் அன்பு படுத்துள்ளார்கள். அந்த பாடுற அன்பளிப்பு எனக்கு அன்பளிப்பு அளித்த அன்பு அப்பா பிள்ளையார்பட்டியை சேர்ந்த சோமாசாரியப்பா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபா சபா
ஏன்னா கலைஞர்களுக்குடைய ஒரு காவல் தெய்வமாக ரொம்ப எல்லா நடிகர்களுக்குமே ஒரு ஆதரவளித்து அன்போடு பயணிக்கக்கூடிய எங்களில் ஒருவராக பயணிக்கக்கூடிய அன்பு அப்பா பிள்ளையார்பட்டி சேர்ந்த சோமு ஆசாரி அப்பா. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போ இந்த ஊர் சம்பந்தக்காரர் வேற மகளை கட்டி கொடுத்துருக்காரு. அதனால் என்னப்பா அந்த வகையில் விட்டு கொடுக்க முடியாது. அதே போல் இராணுவத்துறையிலே பணியாற்றி இன்றளவிலும் சக கலைஞராளிகளோடு பயணிக்கக்கூடிய அன்பனன் குன்றக்குடி சேர்ந்த உயர்ந்த மாதவன் உள்ளிட்ட அனைத்து அன்பர்களுக்கும் கலைப்பில் சார்பிலே சிறந்தாந்த வணக்கங்கள். நன்றி பல. இளங்குடியைச் சேர்ந்த ஆறுமுகமன் அவர்கள் இங்கே நாடாளுக்கு அன்பு மாமா கீதப்பின் அவர்களுக்கு 100 அனுப்பித்துள்ளார்கள். அன்பிற்குரிய பாசத்துக்குரிய அன்பப்பா பிள்ளையாருடைய சோமாசரியப்பா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பளிப்பு கொடுத்து பெருமிஷித்த அன்பு சகோதரர் நம் மீது எப்பொழுதும் ஒரு பற்றுள்ளவர் ஆறுமுகம். ஆமாம், ராஜாவும் ஆறுமுகமும் சேர்ந்து அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய ராஜா ஆறுமுகம் நண்பர்கள் உள்ள அனைவருக்கும் நன்றி. இந்தங்க ஆக தாயாகப்பட்டவளை புகழ்ந்து பாடித்தான் என்ன கொரட்டியானே கொரட்டியை சேர்ந்த ஐஸ் தென்குமார் அவர்கள் சார்பாக 101 அன்பல் பெற்றுள்ளார்கள். ஓகே, இது ஐஸ் ஐஸ் வைக்கிறாரா? ஐஸ் வியாபாரியா? பரவாயில்ல, ஐஸ் விற்கிறீங்களானே, ரொம்ப சந்தோஷம். குரட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐஸ் விற்கிறதுனால எனக்கு அன்பை கொடுத்து நான் பெருமைப்படுறேன். சில பேர் ஐஸ் வைக்கிறதுக்கே கொடுப்பேன். அது எதுக்கு? நமக்கு தேவை அன்பு இருக்கட்டும். அருமையான ஒரு காலத்தோடு ஆக தாயின் பெருமையை பாடிவிட்டு பிறகு தகுதியான ஒரு கழகத்துக்கு ஏற்ற வழிகாட்டுவோம். 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து மாறிலையோ அம்மா தோடிலையோ நான் உறங்க ஏன கட்டி காட்டிலையோ அம்மா மேட்டிலையோ நெத்தி வேர்வை நித்தம் சுட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்கு மெனிதா ஏன் பூமி, என்னைக்கு மெனிதா ஏன் பூமி. அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லைன்னு யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி, பெத்தவள மறந்தா அவன் செத்தவனே தாண்டா, அந்த உத்தமியே நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ நமக்காரோ யாரோ என் தெய்வமே, இது பொய் தூக்கமா நான் தூங்கவே இனி நாளாகுமா. ஆராரிரோ பாடியதாரோ யாரோ. கோழி மிதிச்சு அந்த குஞ்சுக்குமே சேரவில்லை, கோயில் கதவடைச்சா சாமி தூங்க போறதில்லை, கோடி பணம் இருந்தும் நெஞ்சுக்குள்ள இன்பமில்லை, ஏன் தாயில் மடியிலதா என்னைக்கு துன்பமில்லை, ஏன் தாய் மனசு ஏன் தாய் மனசே வெல்ல அதில் நான் வளர்ந்த முள்ளே, என் தாயானதே தொல்லை ஒரு காலத்தில் இல்லை, அன்னமே அன்னமே அன்னை சொல்விதமே சொல்லத்தான் ஒரு வார்த்தை போதலி, ஏன் சொந்தந்தான் தாயை விட்டு போகலே, தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம், நன்றி சொல்ல போகாதம்மா ஏழேழு ஜென்மம் இது மாறாத சொந்தம். ஆசைப்பட்டு எல்லாத்தையும் காசிருந்த வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்திதானடா, இந்த உலகத்திலே தாய போல யாரடா. 10 மாசம் இல்ல சுமந்து
பெத்தி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாயம் சும்மா எறும்பு கண்டாமே துசும்பு சேராமே தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராமே கல்வி தண்ணி இல்லாமே பால் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அதுக்கு முன்னாலே ஆகாயம் அம்மா அம்மா இந்த நாருயிரே நாளூடியும் இருவோர் உயிரே என் கண்ணில் மொழியே ஓ என் தெய்வம் நீ ஓ அம்மா அம்மா இந்த நாருயிரே தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி முத முத்தமிட்டு முத்து காத்து பங்கு போட்டு முத முத்தமிட்டு முத்து காத்து பங்கு போட்டு முத்து பத்தி என்ன வளர்த்தது யாரு முத்தி பத்தி என்ன வளர்த்தது யாரு நீதான் சொல்லி தெரியணுமா அம்மாவோ ஓடி சாமி உனக்கு ஈடாகுமா காட்டி விரல கொடுத்து அக்கண்ணா சொல்லி கொடுத்து அண்ணாட கூட கொடுத்து நெல்லிச்சோறு ஊத்தி கொடுத்து அஞ்சு வட்டி 10 வட்டி அங்கு மிக காரணப்பட்டு அத்தனையும் நான் படிக்க ஆயசுக்கு தாங்கிக்கிட்டு பட்டதொம்ப போது உள்ள காதியிலே உதிரவிட்டு அம்மா 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 பட்டதுள்ள போது உள்ள காதியிலே உதிரவிட்டு பட்டு தொட்டி கட்டின உனக்கு பச்சை மூஞ்சி விட்டு விட்டு ஆனாலும் சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு விட்டு பனி குடத்தில் சுமந்து குடமுடிக்க வச்சு விட்டு பால் சோறு ஊட்டி வளர்த்து அம்மா பாலு சோறு ஊட்டி வளர்த்து அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கே பாதி மகை சும்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கே பாதி மகை சும்மா 10 மாசம் என்ன சுமந்த பெட்டியிலே குடிகாரப்படுத்தி அடிமாறமாக்கப்பட்டு கோபுரமான அவசர கொடுமையை தாங்கிக்கிட்டு குடிகாரப்படுத்தி அடிமாறமாக்கப்பட்டு கோபுரமான அவசர கொடுமையை தாங்கிக்கிட்டு பொண்ணு வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் காலையில அங்கே பொங்கலிடிப்பேன் அம்மா 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 கொஞ்ச நேரம் காலையில அங்கே பொங்கலிடிப்பேன் காசமத்து நாம் அடுத்தோம் கசாயத்தை குடிக்க விட்டேன் வெள்ள கரைக்காரிலே திருமூறு சொல்லி வச்சேன் தாலியை விட்டு கூட தாயே என்ன படிக்க வந்தேன் உன்னப்பான வார்த்தை இல்லை அம்மா உள்ளப்பான வார்த்தை இல்லை அம்மா காரடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மா பத்து வாரம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா
தாயின் பெருமையை பாடுவதற்கு வாய்ப்பினை கொடுத்தது நீங்கள் தான். நானும் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இருப்பினும் கதையும் கதை சார்ந்த விஷயங்களாக நான் வந்த நேரத்திலே யாராவது இருப்பார்களா இந்த குறிஞ்சில காட்டிலே ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிறதா என்று கவனித்து பார்க்கிறப்போ நாராயண என்ன சத்தம் இந்த நேரம் உயிரில் ஒளியா? என்ன சத்தம் இந்த நேரம் உயிரில் ஒளியா? முத்தம் தருதா அதனால் சத்தமா? என்ன சத்தம், எந்த ஓசை, என்ன ஒரு குரல் ஓசை, என்ன ஒரு இனிமையான ஒரு சாரி புன்னகை மன்னனாக மாறிவிட்டார் தம்பி. எங்க இருக்கட்டும், இந்நாளும் நன்னாளாக பொன்னாளாக பெருமாளும் நல்ல பெருமாள் திருநாளும் நல்ல திருநாள் என்று பாடிக்கொண்டு இருக்கிறாளே. அனமான மூடமான ஒரு பாடல் பாடும் போதே ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சு நான் காவேரி. இருக்கட்டும், வரட்டும், அப்புறம் பார்த்துக்குறோம். அப்போ காவேரியா வையான்னு பார்ப்போம். ஏன்னா விஷயங்கள் இருக்கலாம். ஆக மொத்தத்திலே இந்த ஆடி மாதத்திலே பௌர்ணமி நாளை நோக்கி கொண்டு சித்திரை மாதத்தின் நிலவு போல ஜொலித்து சித்திரவானம் சிரித்துக் கொண்டிருப்பது போல இருக்கிறாளே பெண்மணி. தையரத்தையா 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 போய் வரவாயல்தானே ஏக்கத்துடன் பார்ப்பா. ஏ பாப்பா ஏ பாப்பா வெளியே வாப்பா. ஓ தாப்பா வரவாயல்தானே ஏக்கத்துடன் பார்ப்பா. நான் திரும்பி வருவதற்கும் கரையிலே இருப்பா. உறவில்லை உறவில்லை பாடுவா. உறவில்லை உறவில்லை பாடுவா. பள்ளிக்கட்டில் வேடாகி அறகுறையா முருக அரைக்காம அரைக்கால் வெதுவெதுப்பா மகனே. ஐயரத்தையா கையரத்தையா மாதத்தில் நிலவு போல புத்திரை பதிக்கூடிய இந்த தொடத்திலே வெகு சீக்கிரமாக அடியேன் சந்தித்து உங்களை எல்லாம் இன்னும் சற்று நேரத்திற்கு சிந்திக்க வைக்க வேண்டும் என்பது என்னுடைய கணக்கு. அந்த கூட்டுக்கடைகளை பார்க்கும் பொழுது உலகம் உய்வதற்கு உத்தமமான வழிகள் நிறைய உண்டு. பொறுமை மிகவும் அவசியம். எனது யாராக இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு. தாழ்வான விஷயத்தை விடுத்து உயர்வான விஷயத்தை உன்னதமாக நோக்கி பார்க்க வேண்டும் என்றால்
பொறுமை 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 இருக்கட்டும். அந்த பொறுமையாகிறது சிறப்புடன் செல்வதற்கு இந்த காரணத்தை நாமும் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா யாரும் யாரையும் குறை சொல்லலாம், உலகத்தை எப்படி வேணாலும் குறை சொல்லலாம். பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய தோகையை விரித்து அற்புதமான முறை நடனமாடும். ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு பாட தெரியாது. என்ன அது ஆத்தாடி, அது இந்த வட்டாரத்தில் நிறைய மயில் தெரியுது, அப்படித்தான் தெரியும் போல தெரியுது. இளங்குடியைச் சேர்ந்த மதி அவர்கள் சார்பாக இங்கே அன்பு மாமா கீதைப்பன் அவர்களுக்கு 101 அன்பு அளித்துள்ளார்கள். இளங்குடி அன்பு சகோதரர் மதி அவர்கள் அன்பளி பொழுது கௌரவப்படுத்தியிருக்கார்கள். அவர் குடும்பத்தார்களுக்கு என் இதய கணித நன்றியும் வாழ்த்துக்களும். ஆக இந்த இடத்துல அப்படி மயிலுடைய அகவல் சத்தம் வேற மாதிரி கேட்கும். ஆனால் பார்ப்பதற்கு இருக்கும் குயிலுடைய குரல் ஓசை மிக இனிமையாக இருக்கும். இருக்கட்டும் இருப்பதை கொண்டு சிறப்புடன் செயல்படுவோம். காரணம் எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கின்றான். ஆக ஒன்றுபட்ட வாழ்க்கை இலக்கணமாக கூடிய இந்த இடத்திலே ஒன்று ஓட்டும் அன்பிழார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் இன்னும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தாளாகாதெனினும் முயற்சி தன்னை வருத்த கூலி தரும். உள்ளே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். உள்ளே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அந்த இதயமாக அன்பு வடிவமாக அந்த வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். கருணையிலே கடவுளையும் காணலாம், அந்த மனசாட்சியே தேவன் அரசாட்சியம், அந்த மனசாட்சியே தேவன் அரசாட்சியம் இன்னும் ஒருபோதும் மறையாது அவர் காட்சியாம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவரே தேவன் என்று போற்றுவோம். பாவம் என்ற கல்லறைக்கு பலவழி என்று தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. பாவமென்ற கல்லறைக்கு ஒரு வழி, என்று அருணை தெய்வம் கோவிலுக்கு ஒரு வழி. அந்த மணி போகலாம் சொன்ன மணி காணலாம், அந்த மணி போகலாம் சொன்ன மணி காணலாம், மனதான ஒரு நாள் வழி போகலாம். ஒன்றே குலமென்று பாடுவோம், இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவன் என்று வாழும் கொள்கை தெய்வம் ஏற்றினார். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் எழுந்து வாழும் கொள்கை தெய்வம் ஏற்றினார். அந்த வழி காணலாம் சொல்ல மொழி போகலாம், அந்த வழி காணலாம் சொல்ல வழி போகலாம். நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அந்த இதயமாக அந்த வடிவமாக, அந்த இதயமாக வடிவமாக. அந்த வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். நன்றி நன்றி. ஒற்றுமைக்கு இலக்கணமாக வாழ்பவர்களை சற்று நேரம் உங்களை சிந்திக்க வைப்பதற்கு நான் சந்திக்க வேண்டிய ஆளை சந்திக்க வேண்டும் என்ற கருத்தை பயன்படுத்திவிட்டு சுத்தரம் நிறைந்ததும் முடிந்த மங்கையுமே நிறைந்ததும் பொற்றிருந்த மங்கையவன் இந்த உலகெங்கி என் வந்தார். அந்த ரமேந்து தேவ புத்திரி முழங்கி வரும் இந்திர வணக்கம் எங்கள்